டாக்டிக்ஸ் தெரியுமா? டாக்குமெண்ட் ரைட்டர்ஸுக்கு டாக்டிக்ஸ் தெரியுமா, ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? சுத்த விக்கிரய பத்திரம், அறுதி சுத்த விக்கிரய பத்திரம், அத தமிழ்ல நீங்க எழுதி பாருங்க. உக்காருங்க வாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல இப்ப இல்ல, அந்த அறுதியா ஆ போடுறாங்கல்ல, அதுல ஒரு கம்பை போட மாட்டாங்க. அந்த ஒரு முழுசா எழுத மாட்டாங்க. பார்க்க வெளியே பார்த்தா அறுதி சுத்த விக்கிரய பத்திரமா இருக்கும். கஸ்டமர் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எழுதுனாங்கன்னா சுத்த அடமான பத்திரம்னு இருக்கும். என்ன இருக்கும்? உங்களுக்கு புரிஞ்சா நான் சொல்ல வருது? அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜியா டாக்டிக்கா? டாக்டிக்ஸ். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வருது? பத்திரம் எழுதும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாடிக்கையாளர் வாசிக்கும் பொழுது இது வெங்கட்ராமன் அப்படின்ற ஒரு 100 வயசு இறந்துட்டார். அவர் எனக்கு எழுதி காட்டினார். திருவல்லிக்கேணியில அவர் ஒரு ஆவணம் எழுத்தார், அட்வொகேட், ரைட்டுங்களா? அவர் எழுதி காட்டினார். அறுதி சுத்த விக்கிரய பத்திரத்தை வாடிக்கையாளர் முன்னாடி எழுதிட்டு கையெழுத்து போட்டுட்டு உள்ள கொடுக்கறது முன்னாடி அந்த எட்டிங் இருக்குல்ல, அதுல ஒரு கோடை போட்டு ஒரு ஒரு சுழிச்சு சேர்க்க வேண்டியதை சேர்த்தா அந்த வார்த்தை எப்படி வருது? சுத்த அடமான பத்திரம்னு வருது. கரையமே வரல. அந்த அந்த கீ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருத்திடுறாங்க. இது ஒரு அந்த காலத்து டாக்டிக்ஸ். அந்த காலத்துக்கு. ஆனா அது 2ஆம் நம்பர் சம்பாத்தியம். கரெக்டா? நம்ம சம்பாத்தியத்தை 2 வழியில வருதுன்னு சொன்னால, நம்ம வீட்டுக்கு காசு, நம்ம வீட்டுக்கு தர்மப்படியும் சட்டப்படியும் பைசா உள்ள வரணும். அது 1ஆம் நம்பர் காசு, ரைட்டுங்களா? உங்க வீட்டுக்கு காசு எப்படி வருதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்றீங்கன்னு பாருங்க. காசு வருது இல்ல, அது 1ஆம் நம்பர் வழியா வரணும். என்னது? அது 1ஆம் நம்பர் வழியா வரணும். அப்ப டாக்டிக்ஸ் நிறைய தெரியணும். என்னது? ஆபத்துக்கு ஒருத்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பயன்படுத்தினா வாய்மை, பொய்மையும் வாய்மை இடத்தை. கரெக்டா? அவங்க தெரியணும் பொய்மையும் வாய்மை இடத்தை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நாம வகுப்புக்கு போறோம். இன்னும் அண்ணன் வரலையே, நாம் தமிழர் அண்ணன் எங்க போயிட்டாரு? ரைட். அதாவது இது நம்ம ஏன் இந்த நிலம் சம்பந்தமான தொழிலை எடுக்கிறோம்? ஏன்னா ஸ்டார்ட் வித் ஒய்ன்னு நான் சொல்லுவேன். எதை ஆரம்பிச்சாலும் நீங்க முதல்ல ஏன்னு கேட்டு ஆரம்பிங்க. ஸ்டார்ட் வித் ஒய். நீங்க யூடியூப்ல போயிட்டு சைமன் சைனிக் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு ஆத்தர் இருப்பாரு. ஸ்டார்ட் வித் ஒய்ன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் அது ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. சைமன் சைனிக், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும்போது கேட்டு பாருங்க. சைமன் சைனிக், ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு போட்டாலே வந்துடும். ரைட்டுங்களா? சொல்ல வருது, முதல்ல ஏன்னு தெரியாம தொழில ஆரம்பிச்சவங்களா அவனு கிளம்பி போயிடுறாங்க. அவல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தொழிலை எப்படி பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டுங்களா? சொல்ல வருது. சிலர் என்ன பண்ணணும் வாட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்க அவல இருந்து வாங்குறது ரொம்ப நாள் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்காக இந்த தொழிலுக்கு வந்தேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒய் இருந்துட்டா அவங்க இந்த தொழிலை விட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நிலத்தொழிலை விட்டு போக மாட்டேன். நான் ஆவண எழுத்தர்னு சொல்லல, நிலத்தொழிலை விட்டு போக மாட்டாங்க. ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப கத்துக்க அவனு கூட கத்துக்க வந்திருக்கலாம். கரெக்டுங்களா? எப்படி பத்திரம் போடுவது, எனக்கு பத்திரம் போடுவது, அப்புறம் அவல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ல என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க வாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா எந்த ஒரு தொழிலுமே ஏன் பண்றீங்க அப்படின்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். என்னது? ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி, ஆற்றல் உங்க உடம்புக்குள்ளேயும் என்னக்குள்ளேயும் வரும்போது தவறுகள் களையப்படும். என்னது? தவறுகள். என்ன ஒரு விஷயமும் பிசிக்கலா மென்டலா தயாராகிறதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவலா தயாராயிட்டா அந்த விஷயம் சீக்கிரமா நீங்க உள்வாங்கிக்குவீங்க, வேகமா அது நடக்கும். அப்போ இந்த ஸ்டார்ட் வித் ஒய் வேணும். அப்போ நிலத்துல தொழில் பண்றது மிகப்பெரிய விஷயம். இதுக்கு ஆனா என்னால ஒரு சான்றிட்ட ப்ரூஃப் என்னால கொடுக்க முடியாது. இப்ப நான் பேசுற இந்த டாபிக் ஒரு 1/2 மணி நேரம் தான். சான்றிட்ட ப்ரூஃப் என்ன ஒரு விஷயத்தையும் நிரூபிக்கப்படணும் இல்லையா? சட்டத்தின் முன்பு நிரூபிக்கப்படணும்.
நிரூபிக்கப்பட்டாதான் அது உண்மை சட்டத்தோட மொழியில. சத்தியம் வேறங்க, சத்தியம் வேற. இன்னைக்கு பரஞ்சோதி பாண்டியன் மதுரையில இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால நான் சென்னையில ஒரு விடுதியில தங்கி இருக்கிறேன்னு டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா நீதிமன்றத்துல சத்தியம் வேற. சரிதானே? சரிதானே? என்னால நான் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் நான் கொடுத்தேன்னா டாக்குமெண்ட் படி, ரைட்டுங்களா, நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு நம்ம சொல்லுவாங்க சரி, ரைட்டுங்களா. என்னால அது இப்ப நான் பேசுற இந்த டாபிக், இந்த மஸ்ட் டாபிக்கை நிரூபிக்க முடியாது. என்னோட உணர்வு, என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட புரிதலை தான் நான் சொல்றேன், ரைட்டுங்களா. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோ. இப்ப சயின்டிபிக்கா இதை ப்ரூவ் பண்ண முடியுமானா எனக்கு தெரியாது. அதுவும் நான் இல்லை, என்னோட உணர்வு, என்னோட புரிதல், அதை என்னோட புரிதலாவே நின்று நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளை எல்லாம் அதை நான் கை தூக்கி ஒத்துக்கிறேன், இன்னதானே. ஆனா இந்த புரிதல் வாங்கிக்கோங்க. ஏன் ஓய் அப்படின்னு நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, ஒரு சாமானியன், ஒரு சாதாரண மக்கள் ஒரு வீடுன்னு போய் உட்காரும் பொழுதுதான், ஒரு மண்ணோடு தன்னை பிணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவன் முழுமையாக வாழ்கிறான் என்று நான் நம்புகிறேன். நாடோடியாய் அலைந்த மக்கள், ஆதி காலத்துல நாடோடிகளாய் அலைந்த மக்கள் ஆற்றங்கரை பக்கத்துல போய் செட்டில் ஆன பிறகுதான், செட்டில் ஆனதுக்கு பிறகுதான் அவன் மனுஷனா மாறினா அப்படின்னு நான் நம்புறேன். செட்டில்னா என்னன்னா, ஒரு மண்ணுல ஒரு 7 வருஷத்துக்கு மேல தங்குறது. ஒரு மண்ணுல ஒரு 7 வருடங்களுக்கு மேல ஒரு மண்ணுல உட்காந்து தங்குவது செட்டில். ஐயா, நான் சயின்டிபிக்கா சொல்லல, சட்டப்படி என்னால் நிரூபிக்க முடியாது. என்னுடைய புரிதலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுமாறு இந்த முதல் டாபிக் நான் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஆதியிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு மண்ணுல போய் என்னைக்கு பிணைச்சுக்கிட்டானோ அன்னைக்குதான் அவன் உக்காண்டான்ற. குடும்பமானான். நாடோடியா வாழ்றது வேறு, விலங்குகளாக 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 இனப்பெருக்கம் பண்ணிட்டு போறது வேறு. குடும்பமாயி குழந்தையை பார்த்து அவனை வளர்க்கிற வேலை, ஒரு நாகரிகமா அடையிற விஷயம் இருக்கு இல்லையா. இது என்னைக்கு நடந்ததுன்னா, லேண்ட்ல போய் அவன் உட்கார்ந்த பிறகுதான் நடந்துச்சு. லேண்ட்ல போய் அவன் உட்கார்ந்த பிறகுதான் நடந்துச்சு. நிலம் ரொம்ப முக்கியமானது. நிலத்தில் அவன் அமரலனா ஏதோ முதல்ல அது குகையா கூட இருக்கட்டும், தன்னுடைய இணையர் பேர்காலமா இருக்கா, அவளால் அலைய முடியாது, அவளை ஒரு இடத்துல பாதுகாப்பா விட்டுட்டு நான் வேட்டையாட போனோம், கிழங்கு எடுக்க போனோம், தேன் எடுக்க போனோம் அப்படின்னு காட்டுவாசியா போய் எடுத்துக்கிட்டு தன்னோட இணையர் பார்ட்னர் எடுத்து கொடுத்து தன் குழந்தைய பார்த்துக்கிட்டு உட்காரதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது இல்லையா, உட்கார. அதற்கு முன்னாடி இவங்க போயிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தாய்வழி சமூகம் அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படிதான் நம்மளுடைய வரலாற்று பதிவுகள் நம்ம பார்க்கிறோம். ஆக ஃபேமிலியா ஆனது என்பது மண்ணில் உட்கார்ந்த பிறகுதான். ஃபேமிலி ஆனது மண்ணில் உட்கார்ந்த பிறகுதான். நான் இப்போ ஒருத்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட வரான் அப்படின்னா, அல்ல எனக்கு பத்திரம் போடுங்கண்ணே, எனக்கு இதுல சிக்கல்ல, என் சொத்துல சிக்கல் அப்படின்னா, அவனை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அவன் ஒரு குடும்பமாக ஆக போகிறான், அவன் ஒரு தலைமுறையாக வாழப் போகிறான். நிறைய பேரை பார்த்திருக்கீங்களா, இஷ்டத்துக்கு சுத்தி இருப்பாங்க, டமால் ஃபேமிலி இருக்காது, கடைசி காலத்துல தொப்புன்னு இறந்துருவாங்க. ஆனா ஊர்ல சுத்தி 1000 ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன் தெரியும் நிறைய பேர். பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தார் பிரெஞ்சு பீரியட்ல. இன்னைக்கு அவருக்கு பாண்டிச்சேரியில சிலை இருக்கு. டியூப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவுக்கு குரு. ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷோட தளபதி. அவர் டியூப்ளெக்ஸ் சண்டை போடுறாரு. எங்க சண்டை போடுறாரு? கோட்டையில சென்ட் ஜார்ஜ் கோட்டையை அடிச்சு உடைக்கும் போது அங்க கிளர்க்காக ராபர்ட் கிளைவ் டியூப்ளெக்ஸோட ஆளுமையை பார்க்கிறார். டியூப்ளெக்ஸ் அகோர போர் வீரன். முதலில் இந்திய அரசியலில் வணிகம் செய்ய வந்தவர்கள் தலையிட்டதில் டியூப்ளெக்ஸ் தான் முதல். வெள்ளக்காரன் தலையிடல, பிரெஞ்சுக்காரன் தான் போய் நவாப்ட என்ன சொல்றான், ஐயா நான் உனக்கு தளபதியா இருக்கேன்றான். உங்களுக்கு நான் சொல்ல ஒரு புரிஞ்சுங்களா? அரசியல்ல தலையிடுறான். யார் தலையிடுறா? டியூப்ளெக்ஸ் தலையிடுறான். வராங்க, வணிகம் பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, வருவாங்க, ட்ரேடு பண்ணுவாங்க, கிளம்பி போயிட்டாங்க. வெள்ளக்காரனா போய் பொலிட்டிக்கலா போய் ஒரு போஸ்டிங் வாங்குறான். தளபதி மன்சப்னு பேரு. 5000 குதிரைப்படை வீரர்களையும் கிட்டத்தட்ட 200 கிராமங்களையும் அவன் தானமா பெறான், அதுக்கு சம்பளமா. அப்போ பிரிட்டிஷ் அங்க எழுதுறான், பிரெஞ்சுக்காரன் முத உள்ள வரான்,
கவர்மெண்ட்ல தலையிடுறான். நாம அங்க என்ன பேசியிருக்கோம், அங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போன வியாபாரம் மட்டும் பண்ணணும், பொலிட்டிக்கல் தலையிடக்கூடாதுன்னு அங்க பேசியிருக்கோம். நம்ம ட்ரீட்டி மாறுறான், முடிவே எடுக்க மாட்டார் ராபர்ட். அது இவரு நம்ம டூப்ளெக்ஸ் முடிவுகள் எடுக்க மாட்டார், அகோரமா இருக்கும். அவர் கிருஷ்ணா நதியிலிருந்து காவேரி நதி திருச்சி வரைக்கும் அன்னைக்கு நவாப் ஆட்சி காலத்துல டூப்ளெக்ஸ் பிரெஞ்சுக்காரன் தளபதியா இருந்தான். அதிகாரம் எங்க வரைக்கும், கிருஷ்ணா வரைக்கும் செலுத்திக்கிட்டு இருந்தார். நிறைய சண்டை போட்டார், ஒரே ப்ராப்ளம் பண்ணாரு. அவர் திருமணம் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தளபதியோட 2வது மனைவி ஒருத்தர், அவங்களோட வாரிசுகளை இவர் வளர்க்குறாரு. அதுல ஒருத்தர் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகன்ல அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் புஷி. இன்னைக்கு நீங்க விஜய் கட்சியில புஷி ஆனதுன்னு ஒருத்தரை பார்த்திருக்கீங்க இல்லையா, அவர் ஒரு பிரெஞ்சு தளபதி புஷி. நிறைய பேர் அர்த்தம் தெரியாது, தப்பு தப்பா சொல்றாங்க. புஷி என்றது ஒரு தளபதி, பிரெஞ்சு நேம், ரைட்டுங்களா சொல்ல வருது. அவரு அத மருமக, ஆக்சுவலா வந்து மருமக யாருக்கு, டூப்ளெக்ஸுக்கு மருமக புஷி. ஆனால் வெற்றி வாகை சூடியவர், அரசனாக இருந்தவர் சாகும் பொழுது மனமே வசப்பட்டு செத்தார். யாரு கூட யாரும் இல்ல. இதுதான் டூப்ளெக்ஸ். இன்னைக்கு சிலை இருக்கு, சிலை இருக்கு. அடுத்து இன்னொரு தளபதி இருந்தார் கவர்னர், அவர் பேர் பிரான்சுவா மார்டின். அவர் பேர் என்னது, பிரான்சுவா மார்டின். அவர் ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட், ரைட்டுங்களா. அவர் கவர்னரா இருக்கும்போது சண்டையே கிடையாது. மகாராட்டிய சிவாஜி தஞ்சாவூர் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் செஞ்சு வழியா போகும்போது இவரே போய் டொனேஷன் கொடுத்து நமஸ்து பண்ணிக்கிட்டாரு, ரைட்டுங்களா. நவாப் சண்டை போட வராருன்னா அவரே போய் பேசி